யாருக்காவது பிரியாணி வேணுமா? பெரிய பொண்ணு சூப்பரா செஞ்சிருக்கப்பா பிரியாணி. பிரியாணி நான் மட்டும் செய்யல, நம்ம ஆச்சும் சேர்ந்து தான் செஞ்சாவ. அப்படியா? நல்ல டேஸ்டா இருக்கு. ஆமா, நல்ல ஹோட்டல்ல செய்ய மாதிரி இருக்கு. ஏங்க அது ஹோட்டல்ல செய்ய மாதிரியா இருக்கு? நல்ல கல்யாண வீட்டுல செஞ்ச மாதிரி நல்ல அழகா இருக்கு. சமையல்காரன் எப்படி பக்குவமா செய்வானோ அந்த மாதிரி. ஹோட்டல்காரன் வித விதையால சோறு உதிரியா இருக்கணும்னு விதையால வச்சிருப்பா வர வரையா. சரி சரி லட்சு, 2 பேரும் சண்டை போட்டுறாதீங்க. இப்பதான் ஜோடியா ஒன்னா வெளியே போயிட்டு வந்திருக்கிய. கல்யாண நாள் அதுமா மறுபடியும் சண்டையை போட்டுறாதீங்க 2 பேரும். அதுவும் சரிதான். அம்மா புருஷனுக்கு பொண்டாட்டிக்க ஒரே இலைய போட்டாச்சு. ஆமா, இன்னைக்கு அவிய ஜோடி புறாக்கள் ஒன்னா இலைய போட்டாச்சு. ஆமா, அந்த உமாலெல்லாம் எங்க? ஆளையே காணோம். ஆச்சே, நான் சுவாருக்கு வர போகும்போது அவ அங்க சோத்தண்டாக்குள்ள தலையை விட்டுட்டு அடந்தா. அப்பவே பிரியாணி எல்லாம் அள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போயிருப்பா பாருங்க. ஐயே, நானும் கொஞ்சம் சோத்து எடுக்கணுமே, இல்லாட்டினா அவ்வளோத்தையும் அள்ளிட்டு போயிருவாளே. எல்லாம் பெரிய பொண்ணு, நீயும் உட்கார்ந்து சாப்பிட்டு கையோட. ஆமால பெரிய பொண்ணு, வா அவ்வளோ சாப்பிட்டாச்சுல, நீ அதுல உட்காரு, மத்தையே பரிமாறுவாவ. நீ உட்கார்ந்து சாப்பிடு அதுல உட்கார்ந்து. ஆமா பெரிய பொண்ணு, நான் இலைய போட்டு வேணா சாப்பாடை போடியே, நீ அதுல உட்காரு. சரி சரி, என்ன நான் இப்போ உட்காந்து சாப்பிடணும் அவ்வளோதானே. இந்தா இலைய போட்டு நானே இதில் சாப்பாடை போட்டு உட்காரியேன். அப்புறம் சாப்பாடு வேணும்னா கேட்கேன். சாப்பிட உட்காந்தாச்சு, அவ்வளோதான். லட்சுமி அக்கா, என்னெல்லாம் இழிச்சு வச்சு? எனக்கு இந்த சாப்பாடு எடுத்துக்கிட்டேன், வீட்டில் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுறேன். சரி சரி. எல்லாம் உனக்கு அது போதுமா? எனக்கு போதும் லட்சு. சரி அப்போ பார்த்து கொண்டு போ. எல்லாம் பெரிய பொண்ணு, அங்கே உமாவும் ஆச்சியும் அவ்வளோத்தையும் அள்ளிட்டு அடக்காவ. உனக்கு வேணும்னா சீக்கிரமா எடுத்து வச்சுக்க, வேற கிடைக்காது பார்த்துக்க. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். நீ இப்போ கல்யாண வீட்டில் எப்படி பந்தி முடிகிறதுக்குள்ளே சோத்தை அள்ளிக்கிட்டு போவாங்களோ அதே மாதிரி தான் இருக்கு இங்கேயும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே அவ்வளவும் அள்ளிக்கிட்டு போகிறத பாருங்க. சாப்பாடு கீப்பாடு வேணுமாடே புருஷனும் பொண்டாட்டிக்கும்? ஐயா வேண்டாக்கா, சாப்பிடுங்க நல்லா 2 பேரும். ஐயோ போதும் போதும். எல்லாம் பெரிய பொண்ணு, உனக்கு சோறு வேணுமா? இல்லை இல்லை, எனக்கு போதும்ப்பா, அவ்வளோதான். எல்லாம் நல்லா சாப்பிடு, என்ன அவ்வளோதாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நன்று, அந்த மாதிரி தான். நம்மளாம் நிறைய சாப்பிட்றது கிடையாது. அங்க பாருங்க லட்சுமி. சொல்லுங்காச்சே. எனக்கு அந்திக்கு கொஞ்சோள சோறு மட்டும் எடுத்திருக்கேன், சரியா? ஒத்த மணிச்சிக்கணும் தான் கொஞ்சோள எடுத்திருக்கேன். என்னது இது கொஞ்சோலையா? ஆச்சி வேணும்னா கூட கொஞ்சம் எடுத்துக்கிடுங்க. இல்ல இல்ல போதும், ஒத்த மணிச்சிக்கு தானே. எவ்வளவு சாப்பிட போறேன்னு சொல்லு. அந்த அளவு ஒரு சின்ன கிண்ணத்துல கொஞ்சோள எடுத்திருக்கேன், சரியாச்சே? பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. சரி வாரேன். ஆமா ஏக்கா, நீங்க எதுவும் சாப்பாடு எடுக்கலையா? எல்லாரும் சாப்பிட்டு எடுத்துட்டு போய் மீதி கடந்தா வேணா கொஞ்சோள என் மருமகளுக்கு மட்டும் எடுக்கணும். நீங்க இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா இங்கதான் இருக்கணும். உங்க மருமகளுக்குலாம் எடுத்துட்டு போக முடியாது. பாத்தியல்ல அவ்வளோ எவ்வளவு தூக்கிட்டு போறாவன்னு, கொஞ்சோளன்னு. நமக்கு இந்த மாதிரிலாம் ஒரு வீட்டுல இருந்து எடுத்துட்டு போக பிடிக்காதுக்கோ. நான் இப்படிலாம் எடுத்துக்கிடாண்டேன். அது சரி. எல்லாம் பெரிய பொண்ணு, லட்சுமி அக்காட்ட சொல்லி வீட்டாளுகளுக்கு பிரியாணி வேணும்னா கொஞ்சோள முன்னாடியே எடுத்து வைக்க சொல்லு பாத்திரத்துல. இன்னும் அண்டாவில் பிரியாணி கொஞ்சோள தான் கிடக்கு. என்ன கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதுவும் கிடக்காது அண்டாவில். அதனால முன்னாடியே லட்சுமி அக்காட்ட சொல்லி கொஞ்சோள எடுத்து வைக்க சொல்லு. உனக்கு வேணும்னா சீக்கிரம் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்துரு. அப்புறம் பிரியாணி எனக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு அடக்காத, சொல்லிட்டேன். நான் இப்பதான் 2 ரவுண்டு கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வந்தேன். இப்போ இதையும் கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு வர போறேன். ஆமா, உனக்கு இந்த பிரியாணி போதுமா? போதும் பெரிய பொண்ணு, வேற என்ன பண்ண? இன்னைக்கு அந்திக்கு சாப்பிட்றதுக்கு அப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கடந்துச்சுன்னா காலையில சூடு பண்ணி வச்சு 2 நாள் வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். போ போ, நல்லா சூடு பண்ணி வச்சு தின்னுட்டு சாவு. சரி லட்சுமி அக்கா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. என்ன இவா இவ்வளோ சோறை அள்ளிக்கிட்டு போறா? 2 ரவுண்டு கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன், இது 3வது ரவுண்டுங்க. அப்போ இனிமே அண்டாவில் பிரியாணி கிடக்குமாக்கும். கிடாக்கரியும் பிரியாணியும் போட்ட எங்க மைனியே இன்னும் ஒரு வாய் சோறு எடுக்கல. ஐயா பத்ராணிக்கோ, நீங்க இன்னும் வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்க முடியல உங்க மருமகளுக்கு? ஆமா லட்சுமி, எல்லாருக்கும் போக மீதி கடந்தா வேணா தா கொஞ்சோல என் மருமகளுக்கு கொண்டு போய் கொடுக்க. வேற இல்லைன்னா பரவாயில்ல, இருக்கட்டும். ஐயே எக்கோ, கொஞ்சம் இருங்க, நான் தான் எடுத்துட்டு வரேன். லட்சு, நீங்க உட்காருங்க. நீங்க உங்க அக்கா கிட்ட பேசிட்டு இருங்க, நான் எங்க மைனியை கூட்டு போய் எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொடுத்துட்டு வரேன். சரி பெரிய பொண்ணு, கொஞ்சம் பார்த்து எடுத்து கொடு பெரிய பொண்ணு. அதெல்லாம் நான் பார்த்துக்கிட்டேன். மைனியை வாங்க, நான் உங்களுக்கு வீட்டில் கொண்டு வந்து பிரியாணியை தந்துட்டு வரேன். வா பெரிய பொண்ணு. அப்போ ஆமா எக்கா, நீ எப்போ வந்தா? சொல்லாம கொள்ளாம வந்திருக்கா? எப்பயும் ஃபோன் பண்ணிட்டு தானே வருவா. நான் எதர்ச்சியா வந்தேன், பார்த்தா உனக்கு கல்யாண நாளுன்னு இங்க வந்தப்புறம் தான் தெரியும் எனக்கு. உனக்கு சர்ப்ரைஸா நான் வரலாமனு பார்த்தா அங்க வந்தப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸா போச்சு. இங்க வந்தப்புறம் தான் தெரியும் உனக்கு கல்யாண நாளுன்னு. அப்புறம் இங்க அவ்வளோ சமைச்சிட்டு முடிச்சுட்டு இடந்தாவ. அந்தால அவிய கூட சேர்ந்து நானும் சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு இடந்தேன். உன்னைய பார்த்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சே, சரி உன்னைய பார்க்க வரலாமான்னு நேற்று தான் வெடிகோசை சுட்டேன். அந்தால அதை கொண்டுகிட்டு வந்தேன். வெடிகோசா? ஆமா. எம்மா சந்தியா, சோனியா, எவ்வளவு பெரியமா கொண்டு வந்த கம்பவே எடுத்துக்கிட்டு வாங்கம்மா கொஞ்சங்க. இந்தா கொண்டு வரேன் பெரியமா. சரி லட்சுமி, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். சரிக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. ஐயே, இதுல என்ன இருக்கு லட்சுமி? சரி அப்புறம் பாப்போம். சரிக்கா. சரி நானும் போயிட்டு வரேன். சரிம்மா. லட்சுமி அக்கா, எங்க மைனியை கொண்டு விட்டுட்டு இதை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரி பெரிய பொண்ணு. பரவாயில்ல லட்சுமி, உன்னை சுற்றி அவ்வளவு நல்ல அலுவலாக தான் இருக்கு. ஆமாக்கோ, நீ சொல்லியது சரிதான்.
காசு பணம் சேர்க்கலனாலும் இந்த மாதிரி 4 சொந்த பந்தம் தேவைதான். அது சரிதாக்கோ. இந்தாங்க பெரியம்மா பையி. ஏலா இது என்னல ஆட்டுக்குட்டி? சின்ன பொண்ணு அம்மா இருக்காவல, அவியதான் உனக்கு கல்யாண நாளைக்கு பரிசா தந்தாவ 2 ஆட்டுக்குட்டி. ஐயா அப்படியா? ஆமாம்மா, நாங்க இந்த ஆட்டுக்குட்டிக்கு பேரே வச்சாச்சு. என் ஆட்டுக்குட்டி பேரு ஜீவிதா, அவ சோனி ஆட்டுக்குட்டி பேரு சுவிதா. ஏலா ஆடு ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியறதுக்குள்ள பேர் வச்சிட்டீங்களாக்கோ? ஆமாம்மா, ஆம்பளையோ பொம்பளையோ இனிமே இதான் பேரு. 2 நல்ல புருவதா லட்சுமி, பொம்பளை ஆட்டுக்குட்டி தான். நல்ல ஆட்டுக்குட்டியா இருக்கே. ஆமா நானும் பார்த்தேன், நல்ல ஆட்டுக்குட்டி 2. ஏதோ கை கழுவ ஊனமா இருக்குமோன்னு பார்த்தேன், நல்ல ஆட்டுக்குட்டியா தான் இருந்திருக்கு. ஏன்னா இதுக்கு வயிற்றுக்கு ஏதாவது கொடுத்தீங்களா? ஆமா 2-3 முறை பாலை அடைச்சு கொடுத்தாச்சு, இப்பயும் கொடுத்துட்டோம். சரிம்மா நாங்க விளையாட போறோம். எல்லாம் பார்த்து விளையாடுங்க. சரிம்மா. இந்த லட்சுமி, எனக்கு வெடிகோசு பிடிக்கும்னு ஆசாசியா எங்க அக்கா செஞ்சு கொண்டு வந்திருக்காளே. எவ்வளோ நாளாச்சு உன் கையால் இந்த பண்டம் சுட்டு சாப்பிட்டு. அப்புறம் எனக்கு ஒரு சேலை எடுத்தேன், வேற உனக்கு ஒன்று எடுத்துருவோமே நினச்சிக்கிட்டு சேர்ந்தாப்புல எடுத்தேன். உனக்கு இந்த கலர் பிடிக்குமான்னு என்னன்னுலாம் எனக்கு தெரியாது. எனக்கு எடுத்த மாதிரியே அதே கலரில் உனக்கும் எடுத்துட்டேன், ஒரே மாதிரி இருக்கட்டுமேன்னு. இந்தா உனக்கு இது பிடிச்சிருக்கா பாரு. நல்ல கலராக இருக்க. இந்த கலர் என்கிட்ட இல்லவே இல்லை. அப்படியா? சரி கொண்டு வருவோமே, ஒரே மாதிரி எடுத்தோமேன்னு நினச்சி எடுத்து வச்சேன். பார்த்தா உனக்கு இன்னைக்கு கல்யாண நாள், அதோட இன்னைக்கு நான் உனக்கு பரிசு தந்த மாதிரியே ஆச்சு. இந்த அப்படி. ஐயோ அழகா இருக்குக்கா. சரி அப்போ லட்சுமி நான் கிளம்பட்டுமா? இப்போ கிளம்புனாதான் அன்றைக்கு வீடு போய் சேர முடியும். ஏக்கா என்ன அதுக்குள்ளே கிளம்புறேங்கியே? சின்ன பிள்ளையும் கையோட கூட்டு வராமல் வந்திருக்கியே. லட்சுமி அவள் வராண்டங்க லட்சுமி, பக்கத்து வீட்டு பிள்ளைகள கூட விளாட ஆசைப்பட்டுக்கிட்டு அவள் அங்கே கடந்துக்கிடியா. வேற நான் இப்போ போகலன்னு வை, அவள் வேற தியாடிட்டு அடப்பா. எங்கள் வீட்டுக்காரன் வேற தோட்ட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இவன் என்ன அன்றைக்கு வரலையே நினச்சி தேடுவார். அதனால போனேன் லட்சுமி. நீ இப்படி வந்துட்டு உடனே கிளம்ப மாதிரியே வா. நான் அப்பயே வந்துட்டேன், நீ வீட்டுக்கு வர லேட் ஆகி போச்சு. சரி அக்கா அப்போ கொஞ்சம் இரு, நான் இந்த வாளியில் கொஞ்சம் பிரியாணி எடுத்துட்டு வரேன். போனதும் பிள்ளையும் அத்தானே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிடுவாவில்ல. சரி உனக்கு அந்தியவளுக்கு இருந்துச்சுன்னா பார்த்து அதுக்கப்புறமா எனக்கு கேடு, இல்லைன்னா வேண்டாம். அங்கே வீட்டில் சாப்பாடு கறி எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் வந்தேன். இந்த கொஞ்சம் இருக்கா, இந்த எடுத்துட்டு வரேன். வேற நீ வேற கிளம்பணுங்க, இப்போ கிளம்புனாதான் வேற பஸ்ஸும் கிடைக்கும், வேற இருட்டி போயிடும் நல்லா. ஆமா லட்சுமி, அதான் கிளம்பலான்னு பார்த்தேன், இல்லாட்டினா இருந்துருவேன். சரி இருந்தா எடுத்துட்டு வரேன். ஆட்டுக்குட்டி இங்க வா வா வா. அப்படிதான் ஓடியா ஓடியா, தெருவுக்கு ஓடியா. இப்ப என் ஆட்டுக்குட்டி எதுக்கு நீ கூட்டு போறா? அதுதான் என் பின்னாடி வருது. இப்ப சோனி உன் ஆட்டுக்குட்டியை தனியா கூட்டு போ. அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் ஆட்டுக்குட்டி என் பின்னாடி வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இங்க பாரு, உன் ஆட்டுக்குட்டி நீ பிடிச்சு வச்சுக்க பாத்துக்க. இந்தா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாலும்ல. எம்மா பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், சண்டை போடாம இருக்கணும் 2 பேரும். பெரியம்மா நானும் சண்டை போடல பெரியம்மா, இவ தான் சும்மா தேவையில்லாம என்கிட்ட சண்டைக்கு வரா. பெரியம்மா நானும் சண்டை போடல, அவ ஆட்டுக்குட்டி என் ஆட்டுக்குட்டி பின்னாடி வருதுன்னு என்கிட்ட சண்டைக்கு வரா. இனிமே இந்த ஆட்டுக்குட்டியை வச்சுக்கிட்டு இவ்வளவு பாடு பெரும்பாடா இருக்கும். இங்க பாருங்கம்மா, 2 பேரும் சண்டை போடாம அம்மையை கோவப்படுத்தாம இருங்க. பெரியம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டேன், போயிட்டு வரேன், பார்த்து பத்திரமா இருங்க. சரி பெரியம்மா. தங்கச்சி கேட்டேன்னு சொல்லுங்க. சரிம்மா சொல்றேன். சரி போயிட்டு வரேன். லட்சுமி நீயும் பிள்ளைகிட்ட கோவப்படாத உடனே. இவங்களோட பத்தி உங்களுக்கு தெரியாதுக்கோ.